சார் எவடா அது? சார் உங்ககிட்ட நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லிட்டு போ. உங்கள் ஒய்ஃப் பாடியை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். என்னது? அச்சோ. ஆனால் அது அவங்கள தான் நிச்சயமாக சொல்ல முடியல. ஏன்னா அந்த பாடி pretty பேட் ஷேப்பில் இருக்கு. பேக் ஷேப்ல இருக்கா? அவ பார்க்க அப்படி இப்படிதான் இருப்பா. அதுக்குன்னு பாடி ஷேம் பண்ணுவீங்களா நீங்க? அது சொல்லலை சார். என்ன அப்ப வேற என்ன சொன்ன? நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள தண்ணியில் இருக்க மீனுங்களாம் அவங்க பாடியை பிச்சு கொதறிடுச்சு. ஒரு கை கூட மிஸ் ஆயிருக்கு. கை மிஸ் ஆயிருக்கா? லெஃப்ட் கையா ரைட் கையா? லெஃப்ட். அப்பா நல்ல வேலை, அவ ரைட் கையில தான் ஹேண்ட்பேக் மாட்டிருக்கா. அதுலதான் காசு இருக்கு. நாங்கள் இந்த பேக்கும் பார்க்கல சார். திருட்டு மீனுங்க காசை பார்த்ததும் பாடி கூட சாப்பிடாம ஓடி போயிட்டு இருக்குங்க. ச்சே. அவங்க துணியெல்லாம் பயங்கரமாக கிழிஞ்சு இருந்தது. எப்படி இருந்ததுன்னா, நாங்கள் அவங்கள தண்ணியிலேருந்து எடுக்கும் போது ஒரு 2 டசன் கிராப் அந்த துணிகளில் மாட்டிட்டு இருந்தது. அச்சோ கடவுளே. உங்களுக்கு ஓகேனா நாங்கள் பிக்சர் காமிக்கிறோம். அதை பார்த்து உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? என்னத்த கண்டுபிடிக்கணும்? ஒய்ஃபை. ஓ அவளையா? அச்சுச்சோ கடவுளே. ஐயோ. உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுதா? ஏன் தெரியல, நல்லாவே தெரியுதியா. ஐயோ, அது பேரு அமெரிக்கா. ஆ அது பேரு அமெரிக்க கடல் நண்டு. அது எவ்வளோ ரேர் தெரியுமாயா? கிடைச்சா கூட மார்க்கெட்டை எவ்வளோ விலை விற்பான் தெரியுமா? ஏதாச்சும் எடுத்துன்னு வந்தியா? நோ. என்னது? ஐயோ, உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையாயா? சரி அதை விடு. திரும்ப என் ஒய்ஃப் பாட்டிய தண்ணியில போட்டா அந்த கிராப்பை பிடிக்க முடியுமா?